என்ன மாப்பிள்ள பார்த்தா பழுத்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. அப்படி என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு மைண்டில், நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, தாராளமாக நீ தெரிஞ்சுக்கலாம். நீ தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. என்ன யோசனை என் மைண்டில் அவ்வளோ பலமாக ஓடிட்டு இருக்குன்னா, இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுறதுங்கிற யோசனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? ஏடா வேறு பிரச்சனையே இல்லையாடா உனக்கு? யோசிக்கக்கூடாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஏடா நீ? அது இருக்கட்டும், தாங்கள் வந்ததின் நோக்கம் என்னவோ? டீ சாப்பிடலான்னு வந்தேன் மாப்பிள்ளை. போய் நீ நல்லா பிராண்ட் டீயில் சாப்பிடுவ, பிராண்ட் டீ. அதுக்கு எங்கே போவ? எப்பா சும்மா இருப்பா, சும்மா இரு உன் வாயை வச்சுக்கிட்டு. டீயை சொன்னால் நீ பிராண்ட் டீ அப்படிங்க, காதில் விழுந்தது பிராண்டின்னு உள்ள போகுது. பார்க்குறவன் என்ன குடிகாரன்னு நினைக்க போகிறான். சும்மா இருடா மாப்பிள்ளை. சும்மா இருக்க தெரியல மாப்பிள்ளை. சும்மா இருந்து சுகம் பெறுவது எப்படி தாங்கள் எனக்கு சொல்லித்தர முடியுமா? உன் திருவிளையாடலை நிப்பாட்டு. எனக்கே நான் எதுக்குடா இங்கே வந்தேன்னு தோண வச்சு விடுவேன். சரி, ஒரு ஃபிகர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தியே, அது என்னாச்சு இப்போ? சொல்லு, மேட்ருக்கு வா. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது மாப்பிள்ளை. ஆமாம், அதை ஏன் கேட்க? என் சோக கதை. எவனை பார்த்தாலும் சோக கதை தான் வச்சுக்கிட்டு இருக்கான். எவன்கிட்டயாவது சுகமான கதை இருக்கான்னா இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா மாப்பிள்ளை? நாம் எதையுமே தேடி போகக்கூடாது. எதுவுமே நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி நம்மளோட கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டோம்னு வை, சோக கதையே இருக்காது மாப்பிள்ளை. ஆமாம், கரெக்டாக சொன்னடா கந்தசாமி, சூப்பர். கேட்கெடுத்தாலும் இன்னைய பேரை சொல்லி கூப்பிடாம மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டு இன்னைக்கு தாண்டா என் நிஜ பேரை சொல்லியிருக்க கந்தசாமின்னு. தேங்க்யூ வெரி மச். எனக்கு இப்போ ஒரு ஐடியா வருது மாப்பிள்ளை. பிடிச்சாலும் புளியங்கோப்பா பிடிக்கணும்னு பெரியவங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல கடுத்த வசதி உள்ள ஒரு பொண்ணை ஆட்டையை போடலான்னு பார்க்கேன். ஐ மீன் லவ் பண்ணலான்னு பார்க்கேன். பண்ணிட்டோம்னு வை, அதை சக்ஸஸ் பண்ணிட்டோம்னு வை, லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடலாம்ல. ஏண்டா டே, என்னடா இது? என் நேரமாடா இது? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன் என்னோட பலத்த யோசனையை பற்றி, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுறதுன்னு. ஆனால் நீ அதையே செய்யணும்னு நிற்கியாடா. இது நல்லா இருக்காடா? வேண்டாம்டா, வேண்டாம். டேய் ரமேஷு, வேண்டாம், விட்டுருடா, விட்டுரு. இந்த வழியில் போனோம் ஒரு உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. பார்த்துக்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேன்ப்பா. மறுபடி என்கிட்ட வருத்தப்படாத, என்னை பற்றி குறை சொல்லாத, விட்டுருடா. நான் கிளம்புறேன்டா சாமி. என் யோசனை என்னோட இருக்கட்டும், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு விட்டுறாதடா. வாரண்டா மாப்பிள்ளை.